தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நவநாள் ஜெபத்தை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அகில உலக கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்த தேவையான இறை ஞானத்தையும் இறை வல்லமையையும் இறை ஆசிரையும் கடவுள் அவர் மீது நிறைவாக பொழிய உருக்கமாக இந்த நவநாளில் ஜெபிப்போம். எங்கள் பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். எங்கள் பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். எங்கள் பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் சமூக உறவை விசுவசிக்கின்றேன் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிடுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருட்கொடைகளினால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நித்திய மீட்பு பெற்று விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித அந்தோனியாரை அண்டி வந்து வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இரங்கும் புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோனியாரிடம் ஜெபம். புனித அந்தோனியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்தியமறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தை இயேசுவின் மீது உமக்கு இருந்த அன்பை முன்னிட்டு உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் என்னும் பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைஞ்சுவோமாக. உலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்கப்பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆன்ம எதிரிகளோடு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து துர்க்குணங்களை அகற்றி திருச்சபையின் கற்பனைப்படி ஒழுக வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டிற்கு எங்களை அழைத்துச் செல்ல வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளி பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில்
எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலம் அடையவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நமது திருத்தந்தை அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த நேரத்தில் மௌனமாக நாம் ஜெபிப்போம். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீ கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் கேட்டதை அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்றுத்தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின், நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்திலே அநேக இறை மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த இறை மனிதர்களின் வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக அமைகின்றது. இறை பராமரிப்பு, இறை பாதுகாப்பு, இறை அருளை நிறைவாக அவர்கள் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இறைவன் அவர்களோடு உடன் பயணிக்கின்றார். அவர்களது துன்ப நேரங்களிலே இறைவன் உடன் இருக்கின்றார். அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்வதற்கான சக்தியை இறைவன் தருகின்றார். அதே கடவுள் நமது வாழ்விலும் செயல்பட விரும்புகின்றார். தமது பாதுகாப்பை, பராமரிப்பை, நிறைவான அருளை தந்து எல்லா சூழலிலும் நம்மை வழிநடத்த விரும்புகின்றார். வானக தந்தை தமது அன்பின் வெளிப்பாடாக தம் திருமகனை இந்த உலகிற்கு வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவாக அனுப்புகின்றார். விடுதலை வாழ்வை மக்களுக்கு தருகின்றார். மீட்பின் அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். அதே மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் திருமகன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மீட்பின் தெய்வீக அருள் அனுபவத்தை இன்றைய நாளின் தெய்வீக திருவிருந்து திருப்பலியின் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு தந்து நமது வாழ்வை புதுப்பிக்க விரும்புகின்றார். எனவே இந்த தெய்வீக திருவிருந்து திருப்பலியிலே இறைவனோடு நாம் ஐக்கியமாகவும் அவரோடு இறை உறவிலே இணைவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எங்களுக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரவேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகளை சுருங்கி உரிந்து விழ செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி. அவரது மாபெரும் பெயர் போற்றி, நம்மை பாதுகாப்பதாக எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்துவிட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகன் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகே வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா, நலம் பெறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலினால் ஆண்டவரின் தலைவரிடம், நானும் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என்று குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெரும் திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளினால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும்போது உமது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளினால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியா மாட்சியின் முடியை அந்த புனிதர்களோடு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பங்கின் பாதுகாவலர் பதுவை புனிதர் அந்தோனியார், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராய் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளை வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். கடவுள் நம் அனைவரையும் தமது சொந்த சுயாறு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட இறைவன் தமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அருளையும் ஆசீரையும் பொழிகின்றார். உன்னதமான தூய ஆவியை நமது உள்ளங்களிலே பொழிந்து
அவரது அருட்கொடைகளினால், அவரது வல்லமையினால், அபிஷேகத்தினால் இறைவன் நம் அனைவரையும் நிரப்ப விரும்புகின்றார். தூய ஆவியானவரை இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே நமது துணைக்கு அழைப்போம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். துணையாளரே, தூய ஆவியானவரே, எங்கள் திருத்தந்தையை உமது அபிஷேகத்தினால், வல்லமையினால், கனிகளினால், கொடைகளினால், வரங்களினால் நிரப்பி அருளும். அகில உலக கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்த தேவையான அனைத்து அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் மீது முழுமையாக பொழிந்தருளும். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். வல்லமையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, துணையாளரே, தூய்மையின் தெய்வமே, இந்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உமது ஞானத்தினால், வல்லமையினால், இரக்கத்தினால், அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பெந்தகோஸ்தை அனுபவத்தினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர். அன்று அன்னை மரியாளோடு திருத்தூதர்கள் மாடியறையிலே இருந்தார்கள். அச்சத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தவர்கள் தூய ஆவியின் உமது உன்னதமான இறை அனுபவத்தை பெற்று வாழ்விலே தெளிவினையும், நம்பிக்கையையும், தைரியத்தையும், மன வலிமையையும் பெற்றார்கள். வல்லமையின் ஆவியானவரே, இந்த காலங்களிலும் நேரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் உமது தெய்வீக அருள் அனுபவத்தை முழுமையாக நீர் பொழிந்து கொண்டிருக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு புதிய நாளை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுதும் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே என்று சொல்லி சந்திக்க வேண்டிய பாக்கியத்தை ஒவ்வொரு நாளுமே நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர். கொடைகளாக தந்திருக்கின்ற எங்களது குடும்பத்தை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். கணவன், மனைவி, பிள்ளைகள்,
பெற்றோர்கள், வயோதிகர்கள் அனைவரையும் உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். குடும்பங்களாக உம்மை நாங்கள் புகழ்ந்தேத்தவும், குடும்பங்களாக இணைந்து உமக்கு நாங்கள் புகழ் சேர்க்கவும், குடும்ப உறவிலே வாழவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். வல்லமையின் தெய்வமே, பரிசுத்தத்தின் தேவனை, எங்களது திருத்தந்தையை முதன்பான கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். அகில உலக கத்தோலிக்க திரு அவையை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை வாழ வைக்கின்ற ஒப்பற்ற சக்தியாக அவரது வாழ்விலே நீர் எழுந்து ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றீர். பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான அருட்பொழிவு அனுபவத்தையும் பலவிதமான ஆன்மீக உரையாடல்களையும் தந்து அகில உலக மக்களையும் கத்தோலிக்க திருச்சபையையும் எல்லாவித மக்களையும் வழிநடத்த இந்த நேரத்திலே, இந்த நாளிலே, இந்த நிமிடத்திலே, இந்த காலங்களிலே, இந்த நேரங்களிலே அதிகமாக அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர். உடல் சுகத்தையும் ஆன்ம பாதுகாப்பையும் தந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நிறைவாக வழிநடத்தியிருளும். வல்லமையின் கடவுளை, எப்பொழுதும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தவும், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்தவும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே வாழவும் எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையினாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையினாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.